ஏன்பா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நீ ஜோஹோ கம்பெனிக்குள்ளே போயிருக்கியா? ஜோஹோ கம்பெனிக்குள்ளே இருக்கிற சர்வர் ரூமுக்கு போயிருக்கியா? சர்வரை பார்த்துருக்கியா? ஹடூப்புனா என்ன தெரியுமா உனக்கு? ஹடூப்பு அந்த இடத்துல எப்படி இருக்கும் தெரியுமா வச்சுருப்பாங்க மிஷினு? போய் பார்த்துருக்கியா? எந்த கம்பெனிலையுமே அந்த மாதிரி இருக்காது. பெரிய கம்பெனியில் கூட அந்த மாதிரி இருக்காது. ஜோகோவில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ ஜோகோ. நான் ஜோகோ வந்து மைக்ரோசாஃப்ட் மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்காதுன்னு நினச்சிட்ருக்கேன் நீ. ஹடூப்பு மிஷின்லாம் சும்மா கும்முன்னு இருக்கும். ஹெச்டிஎஃப்சினா என்ன தெரியும்ல, படித்தவன் தானே நீ. ஆரகிள் சர்வரை போய் பார் எப்படி இருக்கும்னு. பேக்கப் அப்படி வச்சுருப்பாங்க. ஹடூப்புக்கும் ஆரகிளுக்கு மெயின் ஃப்ரேமு பேக்கப்லாம் அப்படி இருக்கும். புரியுதா? கியூபர்நெட்டு எவனாவது யூஸ் பண்ணுறானா? நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணுறதே கிடையாது கியூபர்நெட்டு. அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க கியூபர்நெட்டு. எந்த கம்பெனியில் பண்ணுறாங்க சொல்லு? புரியுதா? மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா அங்கே ஜோஹோவில்? உனக்கு தெரியாது மேனேஜ்மெண்ட் பற்றி. ஜோஹோவில் பசங்கள்லாம் சும்மா அழவே மாட்டானுங்க, சும்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஜோஹோவில். புரியுதா? ஜோஹோ அந்த மாதிரி கம்பெனி. அவ்வளோ ஈஸியாலாம் பசங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டானுங்க மேனேஜர்ஸு. பசங்க மேலெல்லாம் வந்து அடுத்த டீம்லேருந்துலாம் ஏதாவது பேசினாங்கன்னா பின்னிடுவானுங்க. அந்தளவு க்ளோஸாக இருப்பானுங்க. ரிலேஷன்ஷிப் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க ஜோஹோவில். டீம்னா அந்த மாதிரி இருக்கணும். ஜோஹோனா டீம்னா அப்படி இருக்கணும். ஜோஹோ கம்பெனியில் எப்படி டீம் இருக்கோ அந்த மாதிரி டீம் வந்து மிச்ச கம்பெனியில் இருக்கணும். புரியுதா? எடுத்து பாரு. நீ வந்து சில சர்வேலாம் எடுத்துருப்பாங்க, எடுத்து பாரு ஜோஹோ எப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ப்ரொஃபஷ்னல்ஸ்னால் ஜோஹோவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்ககிட்ட போய் நான் பேசிகிட்டு இருக்கேன் பாரு. உன்னை உட்கார வச்சு நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஜோஹோலாம் வந்து விட்டுட்டு வந்துடாதீங்க. ஜோஹோ மாதிரி ஒரு கம்பெனி அவ்வளோ கிடைக்கிறதே அபூர்வம். தவம் கிடந்துருக்கணும். புரியுதா? 10 இன்டர்வியூ 15 இன்டர்வியூ வச்சு தான் உள்ளே எடுப்பாங்க. ஆனால் நீ உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோ, அங்கே இருக்கிறவங்களோட நீ இருந்தால் உன்னெல்லாம் உலகம் கை எடுத்து கும்பிடும். புரிஞ்சுக்கோ. அழகான லெட்டர்ஸ் பார். ZOHO ஜோஹோ எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார். லோகோ எவ்வளோ அழகாக இருக்குது. உனக்கு எதாவது புரியுதா? படித்தவன் தானே நீ. இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணுறேனே. ஜோஹோவில் அண்ணா எனக்கு வேலை வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறியா? எவ்வளோ சம்பளம் தருவாங்க தெரியுமா? என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவாங்க தெரியுமா? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஏதோ ஜோஹோன்னா சும்மா இதுன்னு சொல்லிட்டு. நீ வந்து நான் ஒன்று சொல்கிறேன். ஜோஹோவில் வேலை செஞ்சால் காலையில் நியூயார்க்கு, மத்தியானம் ஆஸ்திரேலியா, ஈவினிங் சிங்கப்பூரு, நைட்டு வாஷிங்டன்னு, இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேன். புரியுதா? அவ்வளோ நல்ல கம்பெனி ஜோஹோ. ஃபஸ்ட்டு கம்பெனிப்பா. இப்போ இது வந்துட்டுருக்குப்பா. அவ்வளோ இதில் டெக்னாலஜி வைஸ் அவ்வளோ நல்ல கம்பெனி. எனக்கு தெரிஞ்சு என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பார். ஆரகிள் இருக்குது, எஸ்கியூஎல் சர்வர் இருக்குது, மெயின் ஃப்ரேம் இருக்குது, கியூபர்நெட் இருக்குது, ETL இருக்குது, டெராடேட்டா இருக்குது, பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, கிட்டப் யூஸ் பண்ணுறாங்க, கான்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன யூஸ் பண்ண? PVCS யூஸ் பண்ணுறாங்க, ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன யூஸ் பண்ணுறாங்க சொல்லு. நானே சொல்லிக்கிட்டு இருக்கேனே, நீ என்ன யூஸ் சொல்கிற? ஏன் சொல்லலாம்ல. ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? மீட்டிங் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா?
அப்படியே சும்மா அதிரும், சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி. வேலை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம், ஒவ்வொருத்தரும் அப்படி வேலை செய்வாங்க ஜோஹோவில். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வேலைக்கு போகிறது கிடையாது, உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன நடக்குது நாட்டிலேன்னு இப்போ நான் வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ நல்ல கம்பெனி ஜோஹோ. வேறு என்ன டெக்னாலஜி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. இடிஎல் சொல்லிட்டேன் உனக்கு. மிச்சதெல்லாம் என்ன இருக்குது? நெட்வொர்க்கிங் இருக்குது, மாங்கோடிபி இருக்குது, ஹைவ் இருக்குது, அடுப்பு இருக்குது, சொல்லிட்டேன். புரியுதா? பிக் டேட்டா இருக்குது, ஸ்ட்ரட்ஸு, ஸ்ப்ரிங்கு, ஐவர் நெட் இருக்குது. புரிஞ்சிருச்சா? செஸ்ஸு விளையாடுறதுக்கு ஒரு பெரிய இதுவே வச்சுருக்காங்க, ஆடிட்டோரியமே. டிடி, செஸ்ஸு, கேரம்மு எல்லாமே இருக்குது. என்ன இல்லைன்னு கேளு, அதுதான் பயமாக இருக்குது. எதுவுமே என்ன இல்லைன்னு நீ கேட்டால் தான் என்கிட்ட பதில் இல்லை. புரியுதா? முதல்ல பிள்ளையாருக்கு தேங்காவை உடைச்சிட்டு படிக்கிற வழியை பாரு. படிச்சுட்டு ஜோஹோவில் போய் சேர். எந்த கம்பெனியில் கிடைச்சாலும் சேராத. உன்னை சேர சொன்னாங்களா? ஜோஹோவில் மட்டும் போய் சேர். வேறு வீட்டில் கேட்டாங்கன்னா நான் ஜோஹோவில் தான் சேருவேன், வேறு எங்கேயுமே நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லு. உறுதியாக இரு. நீ உறுதியாக இருந்தால் உன்னை யார் மாற்ற முடியும்? ஜோஹோவில் 10 தடவை கூட ஃபெயில் ஆகுது, தப்பு கிடையாது. ஆனால் 11வது தடவையாக ஜோஹோவில் மட்டும் போய் சேர். கம்பெனி மட்டும் மாற்றாத, வேண்டாம். ஜோஹோ மாதிரி நல்ல கம்பெனி எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. சரியா? அப்போ நீ என்ன பண்ணுற? ஜோஹோவில் சேர்ந்துட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு 1 வருஷம் வேலை செய்கிறேன், 2 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது. உன்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரைக்கும் நீ ஜோஹோவில் இருக்கணும். ஓகேவா? அதுதான் உனக்கு நல்லது. ஆனால் உனக்கு ஒரு ப்ராப்ளமுமே வராமல் ஹெச்ஆரில் பார்த்துப்பாங்க, அது நிச்சயம். அது நான் வந்து கேரண்டி தரேன். புரியுதா? அவ்வளோ நல்ல கம்பெனி ஜோஹோ மாதிரி ஒரு கம்பெனி. அது எங்கெங்கே பிரான்ச் இருக்குதுன்னு தெரியுமா? நீ எடுத்து பாரு, நிறைய இடத்துல பிரான்ச் இருக்குது ஃபாரினில். பெஸ்ட்டு கம்பெனி. அலையிறாங்க, எல்லாரும் அலையிறாங்க. இங்கே சென்னையில், பெங்களூரில், ஹைதராபாத்தில், நொய்டாவில், எல்லா இடத்துலையும் அலையிறாங்க. ஜோஹோவில் வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், மார்க்கெட்டிங்கில் வேலை கிடைக்கணும், அக்கௌண்ட்ஸில் வேலை கிடைக்கணும், ஐடியில் வேலை கிடைக்கணும், அதில் வேலை கிடைக்கணும், ரொபாட்டிக்ஸில் வேலை கிடைக்கணும். எல்லாம் அலையிறாங்கப்பா ஜோஹோவில் வேலை கிடைக்க. எனக்கு வயசாகி உக்காந்துட்ருக்கேன், என்னால் நடக்க முடியலன்னு தானே நான் செஸ்ஸுக்கு போகிறேன். இல்லைனா என் உடம்புல எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நான் இருக்க வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? அமெரிக்காவில் கிளின்டன் இருந்தார் இல்லையா, அங்கே இருக்க வேண்டியவன். எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, இதனால நான் வீட்டில் உக்காந்துட்ருக்கேன் டென்ஷனில். எனக்கு உடம்பு முடியாததுனால அறிவை வச்சுக்கிட்டும் உடம்பு திறமையை வச்சுக்கிட்டு அது வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இல்லைனா நான் இங்கே உக்காந்துட்ருப்பேன்னா, நீ போய் என்னை வந்து ஜோஹோவில் போய் சேருன்னு சொல்லிடாத. ஏன்னா நான் ஜோஹோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியலப்பா. நான் வந்து 22 வருஷம் ஐடியில் நல்லாவே உழைச்சிட்டேன்ப்பா, என்னால் முடியல. ஆசைப்பட்டாலும் என் உடம்பு ஒத்துழைக்கல, புரிஞ்சிக்கும். ஆனால் உனக்கு நான் பண்ணுற அட்வைஸு, போகணுன்னா ஜோஹோவுக்கு போ. ஓகேவா? குட்.